இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பீம் யூபிஐ ஆப்ல பேங்க் அக்கௌண்ட்ஸை எப்படி நம்ம ஆட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பீம் யூபிஐ ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு பிறகு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். ப்ரொஃபைல் பேஜ். இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல பேமெண்ட் மெத்தட்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நான் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்றேன். பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். பேமெண்ட் மெத்தட்ஸ் சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து இந்த பேஜ்ல ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து காமிக்கும். இப்போ ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணல, இப்போ புதுசா ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கும். ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இந்த பேஜ்ல நிறைய பேங்க்ஸ் வந்து இருக்கும். இதுல வந்து உங்களுடைய பேங்க் ஏதோ அந்த பேங்க் வந்து நீங்க தேடுங்க. தேடி உங்களுடைய பேங்க் வந்து இருந்தா அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேடுறது கஷ்டமா இருந்தா மேல வந்து பாருங்க சர்ச் பேங்க்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து உங்களுடைய பேங்க் நேமை டைப் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பேங்க் நேம் வந்து டைப் பண்றேன். இப்போ பேங்க் நேமை டைப் பண்ணும்போது இப்போ என்னுடைய பேங்க் வந்து பாருங்க இப்போ கீழே வந்து வரும். இப்போ வந்து பாருங்க இப்போ நான் வந்து இந்தியன் பேங்க்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணும்போது கீழே வந்து வந்துருச்சு. இப்போ இந்த பேங்க் நேம் இருக்கு பாருங்க, அது மேல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்க் ஏதோ அது மேல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வந்து இப்போ உங்களுடைய மொபைல் நம்பரோட லிங்க்ல இருக்கு அப்படின்னா இப்போ கீழே வந்து பாருங்க செலக்ட் யுவர் அக்கௌண்ட் சொல்லிட்டு இதுல வந்து ஷோ பண்ணிருப்பாங்க. இதுல வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்திருப்பாங்க. சரியான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க செலக்ட் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல மேக் திஸ் அக்கௌண்ட் டிஃபால்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. இது எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வந்து டிஃபால்ட் அக்கௌண்டா வச்சிருக்கீங்களா சொல்லிட்டு கேட்கறாங்க. டிஃபால்ட் அக்கௌண்ட் அப்படின்னா யாராவது உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பரோ அல்லது யூபிஐ ஐடியோ அதாவது யூபிஐ நம்பரோ பயன்படுத்தி உங்களுக்கு வந்து மணி அனுப்புறாங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் தான் டைரக்டா வந்து ரிசீவ் ஆகும். இப்போ நீங்க வந்து இந்த ஆப்ல எத்தனை பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து ரிசீவ் ஆகும். அதுக்காக தான் வந்து பாருங்க இதுல செக் பாக்ஸ்ல டிக் பண்ண சொல்றாங்க. இது போல இந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து அது போல மணி வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு இதுல வந்து கன்ஃபார்ம் இருக்கு, கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். கொடுக்கும்போது வந்து பாருங்க யுவர் பேங்க் அக்கௌண்ட் இஸ் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து இந்த இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து டிஃபால்ட் அக்கௌண்ட் செட் ஆயிருக்கு. இப்போ வந்து ஆல்ரெடி இருந்த அக்கௌண்ட் வந்து பாருங்க இப்போ டிஃபால்ட் அக்கௌண்ட்ல இருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. மறுபடியும் நீங்க இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு அதே போலவே நீங்க வந்து அந்த பேங்க் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க நான் வந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து பாருங்க இப்போ அந்த பேங்க் நேம் வந்து நான் டைப் பண்றேன். இது போல வந்து பாருங்க பேங்க் நேம் டைப் பண்ணும்போது கீழே வந்துரும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரோட லிங்க்ல இருக்கு அப்படின்னா கீழே வந்து வந்துரும். அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பிறகு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இது வந்து நான் டிஃபால்ட் அக்கௌண்ட் செட் பண்ணல. ஓகே, யுவர் பேங்க் அக்கௌண்ட் இஸ் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் மட்டும் டிஃபால்ட் அக்கௌண்டா இருந்தா போதும். அதனால வந்து பாருங்க மீதி அக்கௌண்ட் வந்து நான் டிஃபால்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணல. அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் மணி வந்து ரிசீவ் ஆகணும். ஓகே, அது போல எந்த பேங்க் அக்கௌண்ட் மணி ரிசீவ் ஆகணுமோ அதை வந்து நீங்க டிஃபால்ட் அக்கௌண்ட் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.